செவிமடுத்து கேளுங்கள். என் உரைக்குள் இறங்கிய என் தலைப்பே விவசாயம். இந்தியாவின் முதுகெலும்போ வேளாண்மை. மறக்க முடியாததை மறந்து போவதுதான் வேதனை. அதிகமாக மக்கள் தொகை சுருங்கி போன விவசாயம். நாகரீக வாழ்க்கையில் நாச்சின் வாசனையும் சேற்றின் வாசனையும் மக்களுக்கு நாச்சமாக தான் தெரிகிறது. மும்மாறி பொழிந்த மழை, முப்போகம் இழந்த நெல், பசுமையாக செழித்த பூமி, பசியாறிய உலகம். மேலும் அந்த காலத்தில் மருந்துகள் இல்லாத போதே இயற்கையாக அந்த விளைச்சல். 6 மாத பயிரானால் ஆயுசு 100, 3 மாத பயிரானால் ஆயுசு பாதி. இயற்கையால் போன்றவன் இயற்கையால் மடிந்தான். மேலும் பல பேர் சோற்றில் கை வைக்க தலை நிமிர்ந்து சேற்றில் கை வைத்து பாடுபடுபவன் எவனோ அவனே நிலையில்லாத விவசாயி. நெற்பயிர் தலை நிமிர்ந்து நிற்கும் வரை எத்தனை போராட்டம், எத்தனை உழைப்பு. மேலும் போன வருடம் மழை பெய்யாத காரணத்தினால் வறுமையில் வாடி நின்றாலும் தன்னம்பிக்கை கொண்டு வயலில் இறங்குபவன் தான் விவசாயி. மேலும் சேரும் நீரும் வயலும் இருந்த இடத்தில் இன்று கம்பியும் காங்கிரீட்டும் அல்லவா உள்ளது. நாற்று வாசனை உள்ள இடங்களில் இன்று தார் வாசனை. வரப்புகள் அபகரித்து இன்று தேசிய நெடுஞ்சாலைகள். விஞ்ஞான வளர்ச்சியில் வசதிகள் வரும், ஆனால் வயிறு நிரம்புமா? நீங்கள் எப்படி சென்றாலும் அடிப்படை என்பது விவசாயம் தானே. படைப்பவன் படைப்பாளி என்றால் பயிரிடுகிறவனும் படைப்பாளி தானே. சிந்தித்து பாருங்கள். தமிழனையும் தமிழின் தொன்மையையும் பேச்சில் தன்மையையும் பேச்சில் இருக்கும் உண்மையையும் துணை கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவாயிலும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழை தத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்ற வழக்கம். பேசி முடிக்கின்றேன். வணக்கம். தேங்க்யூ சார்.